அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். ஆமென். அதுவும் வேதம் சொல்லுது பரிபூர்ணமான ஆசீர்வாதம்னு சொல்லுது பாருங்க. இன்றைக்கு நமக்கு இயேசப்பா தர்ற வார்த்தை நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். இன்றைக்கும் ஆசீர்வாதமா, அதுவும் பூரணமான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி வேதம் அழகா சொல்லுது. என்ன செய்யணுமா? உண்மையா இருக்கணுமா. ஆமென். அப்போ நமக்கு ஏன் இன்னும் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கல? ஏன்னா நாம் போதுமான அந்த வேதம் சொன்னது போல அந்த உண்மை இல்லை. அதை நாம ஒத்துட்டு தான் ஆகணும். ஆமென். அப்போ உண்மை இல்லைன்னா அதற்கு மாறா என்ன இருக்குங்க? பொய் இருக்கு. உண்மை இல்லாதவங்கள்ட்ட என்ன இருக்கு? பொய் இருக்கு. அந்த பொய் தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் இன்றைக்கு கேடா இருக்கு. அப்போ நாம் வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உண்மை காணப்படணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 19:12 நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று என்ன தெரியுமா? பொய்யானை இடக்கூடாது. பொய்யானை இடுகிறவன் என்ன செய்கிறானா? பரிசுத்தத்தை, கர்த்தருடைய பரிசுத்தத்தை என்ன செய்கிறானா? குலைக்கிறானா. பரிசுத்தத்தை குலைச்சு போடுகிறானா. அப்போ நாம் பொய்யானை என்ன செய்யக்கூடாது? நம்மிடத்துல இருக்கக்கூடாது. அடுத்து வெளிப்படுத்தல் 21:8 நீங்க வாசிப்பீங்கன்னா அதுல ஒரு லிஸ்டே இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா பொய் சொல்லுகிறவர்களே எழுதியிருக்கு. பொய் சொல்லுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்களாம். ஆமேன். பொய் சொல்லுகிறவர்களுக்கு இவ்வளவு காரியங்கள். அடுத்து நீங்க சங்கீதங்கள்ல நீங்க வாசிப்பீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறோம், பொய்யரை என்ன செய்வாராம் கர்த்தர்? அழித்து போடுவாராம். பொய் பேசுகிறவர்களை அழித்து போடுவாராம். ஆகவே இந்த வேளையில நாம் என்ன செய்யக்கூடாது? நம் வாழ்க்கையில பொய் பேசவே கூடாது. நீங்க மோசேயை குறித்து நாம் வேதத்துல பார்ப்போம் என்றால் எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தாராம். வீட்டில் எங்கும் அவர் எப்படி இருந்தாராம்? உண்மையுள்ளவராய். அவர் உண்மையுள்ளவராய் இருந்ததுனால தான் மோசேயை குறித்து மோசேக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் வாழ்க்கையில் கொடுத்தார். மோசே தேவனுடைய வீட்டில் இருந்தார். இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கிற அநேகர் என்ன செய்யறோம்? நம்ம வீடுகள்ல இருக்கிறோம். அப்போ வீட்டுல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அப்படின்னா வீடுகள் நாம் செய்கிற காரியத்தில் கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்கணும். ஆமேன். அப்படிப்பட்ட உண்மை என்ன செய்யணும்? நம்மிடத்துல காணப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 22 நீங்க ஒரு சம்பவத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தரிடத்துல ஒரு ஆவி நின்னுச்சான். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா அப்பொழுது 22:21 அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசி எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. ஆமேன். ஒரு ஆவி, பரிசுத்தாவி இல்ல, அது ஒரு பிசாசின் ஆவி. எதன் ஆவி? பொய். பொய்ய ஒரு பிசாசின் ஆவி. அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அல்ல, அது பிசாசின் கிரியை. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த பொய்யின் ஆவி என்ன செய்யக்கூடாது? நமக்கு வேண்டவே வேண்டாம். இன்றைக்கு அநேகர் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமே இல்லாதபடி பிள்ளைகள் எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருப்பாங்க? பெற்றவர்களா இருப்பாங்க. பெற்றவர்களிடத்துல இருக்கிற பொய். எதுக்கு எடுத்தாலும் சிலர் என்ன செய்வாங்க? பொய் பேசுவாங்க. அப்படி பொய் பேசணும்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன செய்வோம்? இழந்து போயிடுவோம். நிறைய பேர் எடுத்துக்கட்டி சொல்றது, ஒரு காரியம் நடந்திருக்கும் அதை மிகைப்படுத்தி சொல்றது, அதுவுமே பொய் தான். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த பொய் என்ன செய்யக்கூடாது? காணப்படவே கூடாது. பொய்யரை அழித்து போடுவார்களாம். சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு, உலக பிரகாரமா பொய் பேசுறவங்களுக்கு போஜனம் கிடையாதுன்னு சொல்லி. ஏன்னா அப்போதான் அந்த பிள்ளை என்ன செய்யாது? பொய் பேசி வளராதுன்னு சொல்லி நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே பொய் பேசுறாங்க. அநேகருக்கு பெற்றவங்களுடைய ஜீன் அப்படின்னு சொல்றாங்களா, அதன் மூலமாகவும் பொய் வருது. அதனால நிறைய பேர் அவங்க அம்மா அப்பா அப்படி இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொய் வருது. அப்போ பொய்யை நம்ம என்ன செய்யணும்? பொய்யை கர்த்தர் அருவருக்கிறார். பொய்யின் காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படவே கூடாது. இதெல்லாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள். ஆமீன். நீங்க யார் பொய் சொல்லுவா? தப்பு பண்ணவங்க பொய் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு பயப்படுறவங்க பொய் சொல்லுவாங்க. எதுக்கு பயப்படணும்? ஏதாவது தவறு செஞ்சாதான் பயப்படணும். அப்போ நாம் உண்மையா இருந்தோம்னா நம்ம என்ன செய்யறதுல பொய் பேச வேண்டிய தேவையில்லை. அதனாலதான் வேதம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த பொய் வேண்டாம். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, ஆனா அந்த பொய்ங்கிற அந்த ஒரு காரியத்தினால உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் இன்னைக்கு இழந்து போறீங்க. இன்றைக்கு இந்த ஒரு தீர்மானத்தை நீங்க எடுப்பீங்கன்னா, பொய் பேச மாட்டேன் ஏசப்பா, நான் உண்மையா இருப்பேன். வீட்டிலங்கு உண்மையிலோடாய் மோசே இருந்தான். அதே போல நான் எல்லாவற்றிலும் கணவனிடத்துல உண்மையா இருப்பேன், மனைவிடத்துல உண்மையா இருப்பேன்,
என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு உண்மைக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். வேதத்தில் உள்ள வார்த்தைகள் சத்தியம், அது கட்டாயம் அந்த நிறைவேறாகவே. இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? இசப்பா, கண்களை மூடி ஜெபிங்க. இசப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா பொய்யின் ஆவிகள், பொய்யின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் நீக்கிப்படும். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நாளிலிருந்து நான் உண்மையை பேசி ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். உண்மையுள்ளவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று பார்க்கிறோம். உண்மையாயிருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உண்மையாயிருங்க, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். ஆமேன்.